பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய நிலைப்பாடை தெளிவாக சொல்லி தான் அவருடைய 100 நாள் நடைப்பயணத்தை தொடர்ந்து அது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தினுடைய யுக்தியாக தான் செயல்பட்டு கொண்டு வருகிறார். ஆளுகின்ற திமுக அரசை ஆட்சியை விட்டு இறக்குவதற்கான வேலைகளை பாட்டாளி மக்கள் கட்சி உறுதுணையாக இருந்து செய்யும்ன்றது நேரடியான ஒரு யாருக்கு உறுதுணையா? யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கும். எதிர்கருத்து இருக்கக்கூடியவர்கள் திமுகவின் ஆட்சியை 2 பேர் 3 பேர் சொல்றாங்க. இப்ப காலம் தான் முடிவு செய்யும். அதிமுக பாஜக கூட்டணி சொல்லுது. தேர்தலை பொறுத்தவரை நாம் தமிழர் சீமான் அவர்கள் சொல்றாரு, நாங்களும் சொல்றோம், தாவேகாவும் சொல்றாரு, சீமான் கூட்டணி இல்லன்றாரு, அவரை விட்டுறலாம். பாட்டாளி மக்கள் கட்சியும் சொல்லுது, பாட்டாளி மக்கள் கட்சியும் சொல்லுதுன்னு நாங்க சொல்றோம். அது தான் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அரசியல்ல அதுவும் தேர்தல் அரசியலை பொறுத்தவரை இப்படி சொல்லுங்களேன் கணேஷ், ஒருவேளை நீங்க அப்படி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்றேன் இல்லைங்களா, தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் அரசியல்ல 24 ஹவர்ஸே பெரிய டைம்னு சொல்லுவாங்க. 100 நாள் இருக்கிறதுன்னு சொல்லும்போது காலம் போக போக தானே அதற்கான பதிலை வெளிப்படையாக கொண்டு வரும். ஆனால் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம் என்னவென்றால், திமுக ஆட்சியை இறக்க வேண்டும் என்ற ஒரு மையப்புள்ளியில் மிக தெளிவாகவே பாட்டாளி மக்கள் கட்சி சென்று கொண்டு இருக்கிறது. அதில் இப்போ இந்த பக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரூவன் அலையன்ஸ், நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், இந்தியா கூட்டணி அப்படியே தொடர்கிறதுன்றாங்க. அப்போ அதுக்கு இணையான அரித்மெட்டிக் கால்குலேஷன் ஒன்று வரும்ல, அதுக்கான ஒரு வாக்கு சதவீதம் எங்கே எப்படி உருவாகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது ஆல்ரெடி அரித்மெட்டிக் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகள் 2021 இருந்த கூட்டணி கட்சிகளோட அரித்மெட்டிக் கால்குலேஷன் படி அதிமுகவுடைய வாக்கு வங்கி அதிகமாக தான் இருந்தது. மக்களுடைய தீர்ப்பு அன்றைக்கி ஆட்சியை தொடர்வதற்கான சூழ்நிலை இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம், முடிவாயிடுச்சு, அப்படியே உறுதியாக இருக்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, வெல் அண்ட் குட். ஆனால் அதையும் கூட இல்லைங்கிறீங்க நீங்கள். பரிசோதனை இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்குது இல்லை. கம்யூனிஸ்ட் எங்களுக்கு அதிகமான சீட் வேணும்னு சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அதிகமாக கொடுக்க முடியாத சூழ்நிலையில் வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். இன்னைக்கு அதிமுக அதிகமான சீட் கொடுக்கலாம். ஒரு அதிக இடங்களை பெறுறதுக்கு என்ன ஒரு இது பண்ணுவாங்க, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். ஆனால் விசிகே கூட்டணி ஆட்சி நாங்கள் 26க்கு சொல்லவே இல்லைங்கிறாங்க, இடதுசாரிகள் கூட்டணி ஆட்சி நாங்கள் சொல்லவே இல்லைன்றாங்க. இது எல்லாமே என்னென்னா அவங்களுக்கு இருக்க அழுத்தம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையே மறுக்கிற இல்லான்னு தானே சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு கேட்குறோம். கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னா இன்றைக்கே முடிவு பண்ணி இத்தனை அமைச்சர் கொடுன்னு கேட்பது முறை இல்லை. சரி, எனக்கு இத்தனை சீட்டை கொடுங்க, நாங்கள் எங்களுடைய வலிமையில் நாங்கள் வெற்றி பெறுறோம், வெற்றி பெற்ற பிறகு எங்களுடைய தயவுல ஆட்சி தேவை இருக்குது அப்படின்னும் போது எங்களுக்கு கூட்டணியில் மந்திரி சபை கொடுங்கன்ற பொருள் கூட தான் இருக்கலாம்.